இப்போ நம்ம ஒரு நர்சரிக்கு தேக்கு வாங்க போகிறோம்னா, நம்ம வந்துட்டு என்ன ரகங்கிறத பார்த்து கரெக்டாக வாங்கணும். இப்போ அதிகமாக மேக்ஸிமம் எல்லாமே நிலம்பூர் தேக்கு, பர்மா தேக்கு, நாட்டு தேக்கு நம்ம இது 3 தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வாங்குறப்ப பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியது, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வாங்கிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய வந்து நிலம்பூர் தேக்கு, அதாவது கேரளா தேக்குன்னு சொல்லி புதுசாக அப்ளை பண்ணுறது. இதில் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரியான ஐடென்டிட்டியே இருக்காது. தண்டோட வீரியத்தன்மை நல்லாயிருக்கும். இன்னொன்று இந்த பில்லு போட்டு வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஒரு வருஷம் வந்துட்டு கீழே இருக்க அந்த கட்டையை வந்து வளர்த்து அதுக்கப்புறம் தான் அதில் வந்து க்ரோ பண்ணக்கூடியது, நல்லா வீரியமாக உடையாது. ரெண்டாவது பார்க்கக்கூடியது வந்துட்டு பர்மா தேக்கு. இதுக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இலையோட ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதோட எது எப்படி ஒரிஜினல் பர்மா தேக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சொனன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி சின்னதாக வெள்ளையாக நிறையா இருக்கும். இதுதான் வந்து பர்மா தேக்கு. இது ரெண்டையும் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணலாம். எது வந்துட்டு ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு, எது பர்மா தேக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் நாட்டு தேக்கு கண்டுபிடிக்கிறது நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்ச விடையே தான், ஈஸியாக பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இதை பார்த்துட்டு தேக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஏக்கர் கணக்கில் வைக்கணும்னாலும் நம்ம வந்து தேக்கு உங்களுக்கு பிளான் பண்ணிக்கலாம். என்ன தேக்கு வேணாலும் சரி, கம்ப்ளீட்டாக மெயின்டெனன்ஸும் பண்ணித்தரோம்.